தமிழகத்தையே உலுக்கிய ஒரு மாபெரிய சம்பவத்தை நான் இன்றைக்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சீசனாகிய தீமோத்தேயுவுக்கு 2 கடிதங்களை எழுதினார். அதில் 2வது கடிதத்தில் அதிகாரம் 3 இப்படியாக பவுல் ஆரம்பிக்கின்றார். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக என்று ஆரம்பிக்கிறார். அது எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் இது கொடிய காலம் என்று தெரிந்து கொள்ளலாம் என்றால், மனுஷன் தற்பிரியராயும் தன்னை பிரியப்படுத்துகிற நபராகவும் பணப்பிரியராயும் என்று 2ஆம் இடத்திலே எழுதுகின்றார். 2வது சம்பவம் இந்த பூமியில் நீ பார்க்கணும் கொடிய காலத்தைனா மனுஷன் பணத்திற்காக அலைகிறவனாக இருப்பான். ஓகே, இந்த பணப்பிரியர் என்ற ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து தான் இன்றைக்கி கடைசி காலங்களில் நடந்த சம்பவத்தோடு கனெக்ட் பண்ண போகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் 56 வயது மதிக்கத்தக்க ஒரு தகப்பனார் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். பெயர் ஊரெல்லாம் சொல்லலாம். திருத்தணி பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது, திருவள்ளூர் மாவட்டத்திலே. அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தன்னுடைய 2 சக்கர வாகனத்திலே போகும்போது ஒரு விபத்திலே சிக்கி விடுகிறார். உயிர் சேதம் இல்லை, கொஞ்சம் உடல் சேதங்கள் ஆகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார், குணமாகிறார். அப்போது தன்னுடைய 2 மகன்களிடமும் ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த மாதிரி ஏதாவது எனக்கு இயற்கையான மரணங்கள் நிகழ்ந்து விட்டால் நான் ஒரு 4 பாலிசி இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் பணம் கிடைக்கும். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய இறப்பிற்கு பிற்பாடு நான் தற்செயலாக மறித்து விட்டால் அந்த பணத்தை நீங்கள் எடுத்து இருவரும் பிரித்து நீங்கள் அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அப்போது சொல்கிறார். அது வரைக்கும் 2 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தகப்பனார் இவ்வளோ பாலிசி பண்ணுறாருன்னு தெரியாது. அந்த குடும்பத்திலே மொத்தமாகவே 11 பாலிசி கட்டியிருக்கிறாங்க. அதில் 4 பாலிசி திரு கணேசன் அவர்களுடைய பெயரிலே கட்டப்பட்டது. இந்த செய்தியை அறிந்த பிள்ளைகள், ஒருவர் இந்த சொந்த ஊரிலே இருக்கின்றார், இன்னொரு மகன் வெளி மாநிலத்திலே இருக்கின்றார். இருவரும் கொஞ்சம் பண நெருக்கடியில் இருந்திருக்கிறார்கள் என்பது செய்தி. ஆனால் அது உண்மையா என்று காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது 3 கோடிக்கும் பணம் நமக்கு பக்கமாக தன்னுடைய தந்தை இறந்துவிட்டால் கிடைக்கும் என்ற செய்தி அந்த மகன்களுக்கு தெரிய வருகிறது. இந்த 3 கோடியை நாம் பெற்றுவிட்டால் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு தன்னுடைய பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளும் வருகிறார்கள். அவருடைய தற்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று அந்த 3 கோடி நமக்கு பணம் கிடைத்துவிட்டால் தீர்த்து விடலாம் என்று 2 பிள்ளைகளும் யோசிக்கிறார்கள். இப்போது திட்டமிடுகிறார்கள், எப்போது இறைவன் தன்னுடைய தகப்பனை எடுத்துக்கொள்வார் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. இதுபோல் விபத்துக்கள் எப்போது தற்செயலாக நடக்கும் அது வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள முடியாது. ஆகவே தங்களுடைய தந்தையின் உயிரை நாம் செயற்கையாகவே எடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அதற்காக பல உரையாடல்களை அவர்கள் செய்கிறார்கள். அதில் எப்படி அந்த நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும், அந்த கொலை நிகழ்த்த வேண்டும். இந்த தமிழகத்திலையும் கூட இந்தியாவிலையும் கூட இந்த மாதிரி குற்றங்கள் செய்தால் தண்டனைகள் உண்டு. கொலை செய்தால் மரண தண்டனை உண்டு, ஆயுள் தண்டனை உண்டு என்பதும் அவர்களுக்கு தெரியும். காவல்துறை என்று இங்கே உண்டு, சட்டம் ஒன்று உண்டு, நீதிமன்றம் ஒன்று உண்டு, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பிடியில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க இந்த கொலையை எப்படி சாமர்த்தியமாக செய்வது என்று யோசிக்கின்றார். அவருடைய நட்பு வட்டங்களில் ஒரு சில ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுகிறது. விஷப்பாம்பை கொண்டு அவரை தீண்ட விட்டால் அவர் விஷப்பாம்பு கடித்ததாகவே அவருடைய மரணம் நாம் தற்செயலானது என்று காட்டிவிடலாம் என்று திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்திற்கு சில நண்பர்களை இணைத்துக் கொள்கிறார்கள். வெளி மாநிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து முதலாவது ஒரு ராஜநாகத்தை கொண்டு
அவருடைய படுக்கை அறையில் விட்டு இருக்கிறார்கள். உண்மையில் அந்த ராஜநாகம் அவரை தீண்டாமல் சென்று விட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவர் உயிர் பிழைத்து விட்டார். முதல் அட்டமிட்டிலே அவர் தப்பித்து விட்டார். கணேசன் அவர்கள் ஐயோ தன்னுடைய தகப்பனார் தப்பித்து விட்டாரே, எப்படியாகிலும் அடுத்த முறை நல்ல வலுவான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று பிள்ளைகள் யோசிக்கின்றார்கள். பெத்து வளர்த்து கஷ்டப்படும் போது தூக்கி தோளில் போட்டு மருத்துவமனை எங்கே, பள்ளிக்கூடம் எங்கே அப்படின்னு சுமந்த தகப்பன், பணத்திற்காக தகப்பனை தீர்த்து கட்ட பிள்ளைகள் எடுத்த முடிவு, அதுதான் கடைசி காலம் என்று சொல்கிறேன். பணப்பிரியராயும் இப்போது அந்த திட்டத்தை தீட்டுகிறார்கள். வேறொரு பாம்பை கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். ஆந்திராவிலிருந்து கட்டு விரியன் என்ற ஒரு பாம்பை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அவருடைய படுக்கை அறையிலே மிக தெளிவாக அவருடைய கழுத்து பகுதியில் அந்த பாம்பை தூக்கி எறிகிறார்கள். அது கழுத்து பகுதியில் அந்த பாம்பு அவரை கடித்து விடுகிறது. கடித்து விட்ட நிமிடத்திலே அவர் அலறுகிறார், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார். பிள்ளைகள் ஓடுகிறார்கள். பிள்ளைகள் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது. இப்போது அவரை அவசரமாக தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று விட்டால் காப்பாற்றி விடலாம். என்னுடைய தாயாருக்கும் கூட விரியன் பாம்பு தீண்டியது. நாங்கள் கிட்டத்தட்ட 40 நிமிடத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட்டோம். கொண்டு சென்றதனால் இன்றைக்கும் எங்கள் தாயார் உயிரோடு இருக்கிறார். விரியன் தீண்டியும் உயிரோடு இருக்கிறார். விதி முடிந்தவனை தான் விரியன் தீண்டும் என்று பழமொழி உண்டு. எனது தாயார் விரியன் தீண்டியும் இன்றைக்கும் உயிரோடு இறைவன் வாழ வைத்து கொண்டு இருக்கின்றார். எவ்வளவு நற்சாட்சி! அப்போஸ்தலனாகிய பவுல் விரியன் பாம்பு கடித்ததை பிடுங்கி எறிந்துவிட்டு சாகாமல் இருப்பார். உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தை எவ்வளோ உண்மை உள்ளது பாருங்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உங்களை தீண்டினாலும் நிச்சயமாக நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள் என்ற வாக்கு எத்தனை உண்மை உள்ளது பாருங்கள். ஓகே, இது ஒரு சம்பவம் என்றாலும் இந்த விரியன் பாம்பு கடித்த அடுத்த நிமிடத்திலே அவரை கொண்டு சென்றிருந்தால் நிச்சயம் காப்பாற்றீர்கள். ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் என்ன? அவர் மரணிக்க வேண்டும் என்பதுதானே. எப்படி காப்பாற்ற முடியும்? ஆகவே தன்னுடைய தந்தை கதறுகிறார். தாமதிக்கிறார்கள் மருத்துவமனை செல்லாமல். உடனே 2 சகோதரரும் இணைந்து காவல்துறைக்கு தகவலை கடத்துகிறார்கள். ஏன்னா பின்னொரு நாளில் இந்த சம்பவம் தெரிந்து விட்டது என்றால் நாம் குற்றவாளியாக மாட்டிக்கொள்வோம். ஆகவே நம்ம முன்கூட்டி காவல்துறைக்கு சொல்லிவிடலாம், என்னுடைய தகப்பனை இந்த மாதிரி பாம்பு கடித்து விட்டது, நாங்கள் மருத்துவமனை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்று நிலை சொல்லும்போது காவல்துறை அலுவலகத்திலிருந்து காவலர்கள் வந்து விட்டார்கள். இப்போது எல்லோருமே சேர்ந்து அங்கே மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள். தகப்பனார் இறந்து விட்டார், பாம்பு கடித்து இறந்து விட்டார் என்ற அந்த பக்குவமான ஒரு சூழ்ச்சியை காவல்துறையும் நம்பவித்து விட்டார்கள். ஆனால் காவல்துறைக்கு ஒரு சிறிது சந்தேகம் இருந்ததனால அந்த சாவில் சந்தேகம் என்று அவர்கள் குறித்து கொண்டார்கள். ஏனென்றால் நல்ல வீடு, அதில் பாம்பு, அதுவும் இந்த ஆந்திராவிலிருந்து வந்த பாம்பு எப்படி உள்ளே வந்தது என்ற சில சந்தேகங்கள், அதுவும் கழுத்து பகுதியில் மட்டும் எப்படி பாம்பு கடித்தது என்ற சந்தேகங்கள், இது போன்ற சந்தேகங்களை அவர்கள் குறித்து கொண்டு இந்த சாவில் மர்மம் இருப்பதாக காவல்துறை கருதுகிறது என்று நினைத்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அது சந்தேகத்தின் பார்வையிலே விட்டுவிட்டார்கள். அது அப்படியே அது சைலண்ட்டாக போனோடனே பிள்ளைகளுக்கு அப்பா வேலை முடிஞ்சது, இனி இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த வேலையை செய்யணும். உடனடியாக அந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார். தகப்பன் இறந்து விட்டார், பணத்தை கொடுங்கன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கேட்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இவ்வளவு சீக்கிரமாக இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய தகப்பன் மரணத்தை குறித்து இவர்கள் கொஞ்சம் கூட சலனம் இல்லையே என்று இன்சூரன்ஸ் கம்பெனி சந்தேகப்பட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அவர்கள் புகாரை பதிவு செய்கிறார்கள். இவருடைய சாவில் மர்மம் இருக்கிறது, இது திட்டமிட்ட கொலை என்று இன்சூரன்ஸ் கம்பெனி கருதுகிறது என்று அவர்கள் புகார் அளிக்கின்றார்கள். அந்த புகாரை மேலும் காவல்துறை எடுத்து விசாரிக்கும் போது இது போன்ற திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருகின்றது. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, பெற்ற தகப்பனையே கொலை செய்ய துணிந்துவிட்ட பிள்ளைகளின் இருதயம் பணத்தில் சாய்ந்து விட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது எத்தனை உண்மை! மேலும் கொடிய காலங்கள் வரும் என்பதை நீ அறிவாயாக, தற்பிரியராயும் பணப்பிரியராயும், அதிலே கீழ்ப்பகுதியிலே நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து கொண்டது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவு இல்லாதவர்களாயும், நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும், பெத்து வளர்த்த நன்றி கூட இல்லை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவே இல்லை. இதுதாங்க கடைசி காலம், கொடிய காலம். இந்த காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆகவே வழியிலே நாம் அழிந்து விடாதிருக்க இப்போதே குமாரனுடைய பாதத்தை நாம் முத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் உன்னித்து கவனித்து
அவருடைய வார்த்தைகளுக்கு நிச்சயம் நாம் செவிசாய்ப்போம். இந்த கடைசி கொடிய காலங்களில் இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி நாம் வாழ வேண்டும். பவுல் அங்கே கடைசியாக தன்னுடைய சீசனுக்கு சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய உறவினர்களோ, நம்முடைய குடும்பத்திலேயோ யாரும் இது போல இருக்கக்கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். தற்பிரியராயும் வாழக்கூடாது, பணப்பிரியராயும் வாழக்கூடாது. அதை நீங்கள் வரிசையாக அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் படித்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு மிக தெளிவாக இப்படிப்பட்ட சுபாவங்களை உடையவர்கள் கொடிய நாட்களில் இருப்பார்கள் என்று எழுதுகிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் விழித்திருவோம், விழித்து கொண்டிருப்போம். எப்பொழுது வேண்டுமானால் மணவாளன் வருவார், மணவாட்டி ஆயத்தப்படும். அவர் வரும்போது நாம் அவரோடு செல்ல நாம் எத்தனிப்போம். இது கடைசி கொடிய காலம் என்ற சத்தியத்தை நாம் அறிவோம். தமிழகத்தில் இன்னும் பல இடங்களில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தற்பிரியராயும் என்ற இந்த வசனத்திற்கு கூட ஒரு சம்பவத்தை நாம் மேற்கோள் காட்ட முடியும். பெற்ற தகப்பனே தன்னுடைய பிள்ளையை, 14 வயது பிள்ளையை தன்னுடைய பிரியத்திற்காக, தன்னுடைய இச்சைக்காக அவளை பலிகடாக்கி இருக்கின்றான். அவனுக்கு தூக்கு தண்டனை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தன்னை பிரியப்படுத்த என்ன வேண்டுமானாலும் மனிதன் செய்யும் உளவுக்கு என்று இறங்கிவிட்டான். நாம் மறந்துவிடவே கூடாது, இது கடைசி கொடிய காலம் என்று. இந்த கொடிய காலத்தில் தேவன் நம்ம எல்லாரையும் காப்பாரா. நாம் தொடர்ந்து தேவனோடு நாம் இசைந்திருப்போம், எச்சரிக்கையோடு வாழ்வோம், விழிப்போடு இருப்போம், பரிசுத்தத்தோடு இருப்போம், பாவம் செய்யாமல் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.